புதுசா வந்திருக்க கமிஷனர் வேற யாரும் கிடையாது. நம்ம ரம்யா தான் அப்படிங்கிற விஷயம் அண்ணத்துக்கு தெரியாது. அதே மாதிரி அண்ணத்துக்கு வந்த இன்ஃபர்மேஷன் படி இந்த கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாரி ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ கமிஷனர் நம்பர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்து வாங்கியிருந்தாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது ரம்யா ஸ்பீக்கிங் அப்படின்ற மாரி வந்து சொன்ன உடனே நம்ம அண்ணத்துக்கு சரியான அதிர்ச்சி. அதாவது ரம்யான்ற பேரை தான் ஏற்கனவே நல்லாவே தெரியுமே. ஏன்னா தன்னோட சின்னத்தானோட இது அதாவது அவங்களோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் இருந்துட்டு ரம்யா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் மாமாவோட ஃப்ரெண்டு தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யாவுக்கும் சரியான அதிர்ச்சி. அண்ணன் நீயா பேசுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கார்த்திக் மாமா கிட்ட சின்னத்தாங்கிட்ட முதல்ல தெளிவாக பேசுங்க. அவர் எந்த ஒரு தப்பும் செய்யலை. அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, உங்ககிட்ட பேச முடியல, உங்ககிட்ட எதையும் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.